குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம சங்கத்தமிழ் பேஜ் நம்பர் 19 உள்ள பிழை நீக்கி எழுதுக பற்றி படிக்க போகிறோம். முதல்ல பின்வரும் வாக்கியங்களில் பிழைகளை திருத்தி எழுதுக. அரசன் வந்தது எழுதும்போது அரசன் வந்தான் எழுதணும். மாடு வந்தான், மாடு வந்தது. செடி வளர்ந்து பூத்தாள், செடி வளர்ந்து பூத்தது. மக்கள் திரண்டன, மக்கள் திரண்டனர். புலிகள் வந்தனர், புலிகள் வந்தன. அடுத்ததா பால் பிழைகளை திருத்துக பற்றி படிக்க போகிறோம். முதல்ல முருகன் பாடினாள், முருகன் ஆண்பால், அப்போ எழுதும்போது முருகன் பாடினான். ராணி பந்து ஆடினான், ராணி பெண்பால், அப்போ ராணி பந்து ஆடினாள். பூனை வந்தன, அக்ரிணையில பூனை ஒன்றை குறிக்குது, அப்போ அந்த பூனை வந்தன பதிலாக வந்தது எழுதணும். நெக்ஸ்ட்டு யானைகள் பிளிறியது, யானைகள் பிளிறின. மனிதன் பயந்தன, மனிதன் பயந்தான். அடுத்ததான் மயங்குலி பிழைகளை நீக்கி எழுதுக பற்றி படிக்க போகிறோம். விசிறி வீசு, ரீ ரீயா மாறும், அப்போ விசிறி வீசு. அம்மா உணவு சமைத்தாள், அந்த நா 3 சுழிப்பு நாவா மாறும், அம்மா உணவு சமைத்தாள். குருவிகள் நெல்லை கொறித்தன, அந்த ரூவா மாறும், ரியா எழுதணும். இப்போ குருவிகள் நெல்லை கொறித்தன. சிறுவர்கள் விளையாடினர், எழுதும்போது ரூவா எழுதணும். நா 3 சுழிப்பு நா 2 சுழிப்பு நாவா எழுதணும். சிறுவர்கள் விளையாடினர். படத்தை பார், அப்போ எழுதும்போது பார், படத்தை பார். எலி பூனையை விரட்டியது, எழுதும்போது எப்படி பூனை எலியை விரட்டியது, அந்த ராய்க்கு பதிலாக ரா எழுதணும். கிணற்றில் நீர் இறைக்க ஊறும், அப்போ எழுதும்போது அந்த ரையா எழுதணும். கிணற்றில் நீர் இறைக்க ஊறும். அடுத்ததான் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பற்றி பார்க்க போகிறோம். உயர்ந்து நிற்பது மலை மழை, உயர்ந்து நிற்பது எது? மலை. பாரதிதாசன் இயற்றிய நூல் பாண்டியன் பரிசு, பாண்டியன் பரிசு, இது எழுதணும் பாண்டியன் பரிசு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பிழை நீக்கி எழுதுக பற்றி படித்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.